அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியை சேர்ந்தவர் தான் முருகேசன், வயது 36. அதே பகுதியை சேர்ந்தவர் தான் கொம்பையன், வயது 26. இவர்கள் இருவருமே நண்பர்கள். 2 பேருமே வேலை வெட்டிக்கு போகாமல் ஊதாரியாக ஊர் சுற்றுவது, தேவையில்லாத நபர்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணி பம்பு இழுக்கிறது, அடிதடியில் ஈடுபடுறது, இது மாதிரியான வேலைகளில் செஞ்சுட்டே வந்திருக்காங்க. முருகேசனுடைய மனைவி மீனா, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. இப்படி தன்னுடைய கணவனான முருகேசன் வேலை வெட்டிக்கு செல்லாமல் ஊதாரியாக சுற்றி திரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டும் வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெறுத்து போன மீனா தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு முருகேசனை பிரிஞ்சு போயிட்டாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கொம்பையன், ஐயையோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அப்போ நம்மளும் இதே மாதிரி ஊர் சுற்றிட்டு இருந்தால் நம்மளுடைய பொண்டாட்டியும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருந்தி வாழணும் முடிவு பண்ணிட்டாரு. இதனால் குடி பழக்கத்தையும் விட்டுட்டு பொறுப்பாக வேலைக்கு செய்யணும் முடிவு பண்ண கொம்பையன் வேலையும் தேடியிருக்காரு. உடனே அவருக்கு கோவையில் லாரி டிரைவராக வேலையும் கிடச்சிருக்கு. அப்போ தன்னுடைய கிளம்புறதுக்கு முன்னாடி கொம்பையன் தன்னுடைய மனைவியான சண்முகப்பிரியா கிட்ட போயிட்டு, இதுதான் என்னுடைய நண்பனான முருகேசனுடைய நம்பர், உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணு, அவன் செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் தன்னுடைய நண்பரான முருகேசனை போய் பார்த்து கொம்பையன் போயிட்டு முருகேசன்ட்ட சொல்லியிருக்காரு, உன்னுடைய நம்பரை என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துருக்கேன், அவள் ஏதாவது ஹெல்ப்னா நீ போய் செஞ்சு கொடுடா, அவளுக்கு வெளி உலகம் எதுவுமே தெரியாது, நீ இருக்கிற தைரியத்தில் உன்னை நம்பி தான் என் பொண்டாட்டியும் அம்மாவையும் விட்டுட்டு போகிறேன், ஏதாவது ஒரு ஹெல்ப்னா போய் செஞ்சு கொடு அப்படின்னு முருகேசன்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. உடனே கொம்பையன்கிட்ட முருகேசன் நீ கவலைப்படாமல் போ மச்சான், எனக்கு எதனாலும் ஒரு கால் மட்டும் பண்ண சொல்லு, நான் ஓடி போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன் பொண்டாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லி அவரை வழி அனுப்பியும் வச்சுருக்காரு. அவரும் தான் நண்பன் இருக்கான் அப்படிங்கிற தைரியத்தில் கோவைக்கு வேலைக்கும் வந்துட்டார். இப்படியே கொஞ்சம் நாட்களும் போச்சு. திடீர்னு கொம்பையனுடைய மனைவி முருகேசனுக்கு ஃபோன் பண்ணி, என் அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால கடைக்கு போக முடியல, அதனால் வீட்டில் மளிகை ஜாமான் எதுவுமே இல்லை, குழந்தைகளும் பசியால் அழுகுறாங்க, கொஞ்சம் மளிகை ஜாமானை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உதவி கேட்டிருக்காங்க. உடனே முருகேசன் பை நிறைய மளிகை ஜாமானை வாங்கி கொண்டு போய் கொம்பையன் பொண்டாட்டியான சண்முகப்பிரியா கிட்ட கொடுத்துருக்காரு. இப்படி அடிக்கடி கொம்பையனுடைய மனைவியான சண்முகப்பிரியா வீட்டுக்கு முருகேசன் வந்துட்டு போனதால் 2 பேருக்கும் தவறான உறவு ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு 2 பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கொம்பையன் தான் ஊருக்கு வரதை தெரிவிக்காமல் திடீர்னு வீட்டுக்கும் வந்திருக்காரு. தன்னுடைய மனைவியை ஆசையாக பார்க்கறதுக்காக வீட்டுக்கும் போயிருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் வீட்டுக்கு போன கொம்பையனுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த சமயத்தில் கொம்பையன் மனைவியான சண்முகப்பிரியாவும் அவருடைய நண்பரான முருகேசனும் வீட்டில் உல்லாசமாக இருந்திருக்காங்க. இதை பார்த்து கொம்பையன் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காரு. கொம்பையனை பார்த்ததுமே அவருடைய நண்பரான முருகேசன் அவரை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிருக்காரு. அதே போல் கொம்பையனுடைய பொண்டாட்டியான சண்முகப்பிரியாவும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காங்க. தான் கணவன் சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி வீட்டுக்கு வந்துட்டாரே, நம்மளுடைய தகாதொரவு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் அமைதியாக நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த கொம்பையன் தன் மனைவியை கண்டபடி திட்டிட்டு போயிருக்காரு. உனக்காக நான் கஷ்டப்பட்டு வெளியூரில் போய் சம்பாதிச்சு அனுப்பிச்சா நீ அதை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உன் உடல் தேவைக்காக என்னுடைய நண்பனையே கூப்பிட்டு அவனுடைய படுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை கண்டபடி திட்டியிருக்காரு. ஆனால் சண்முகப்பிரியாவும் முருகேசனும் தங்களுடைய தகாதொரவை மீண்டும் தொடர்ந்து கொண்டு தான் இருந்திருக்காங்க. கொம்பையன் மறுபடியும் வேலைக்கு சென்ற பிறகு இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கொம்பையன் தன்னுடைய நண்பனுக்கு ஃபோன் பண்ணி திட்டிருக்காரு. அந்த சமயத்தில் முருகேசன் அவருடைய நண்பரான கொம்பையன் கிட்ட, நீ என்ன உன் பொண்டாட்டி கூடவா வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அவள் எப்படி இருந்தால் உனக்கு என்ன என நக்கலாக அவருக்கு பதில் அளிச்சிருக்காரு. இதனால் கொம்பையனுடைய ஆத்திரம் உச்சிக்கே போயிருக்கு. பலமுறை எவ்வளவு சொல்லியும் முருகேசன் மாறாமல் இருந்தது கொம்பையனுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமயத்தில் தான் நேற்று அவர் கோவையிலிருந்து ஊருக்கு கிளம்பி வந்திருக்காரு. அப்போ கூட தன்னுடைய நண்பரான முருகேசன் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே செல்வதையும் பார்த்து கோபத்தின் உச்சிக்கே போயிருக்காரு. அவரால் தன்னுடைய ஆத்திரத்தை அடக்க முடியலை. அதனால் நேற்று முன்தினம் இரவு டாஸ்மார்க்குக்கு வந்த முருகேசனை கொம்பன் கத்தியால் வெட்ட முயற்சி செஞ்சிருக்காரு. கொம்பனை பார்த்ததுமே முருகேசன் தன்னை காப்பாற்ற சொல்ல டாஸ்மார்க் கடைக்குள்ளே ஓடி போயிருக்காரு. விடாமல் விரட்டி சென்ற கொம்பையன் தன்னுடைய நண்பனான முருகேசனை சரமாரியாக வெட்டியிருக்காரு. கையில் அரிவாள் வைத்திருந்தால யாருமே கொம்பனுக்கு அருகில் செல்லாமலே இருந்திருக்காங்க. பின்னர் இந்த தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இறந்து போன முருகேசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் அருகில் இருந்த கொம்பனையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. டாஸ்மார்க்கில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.